ஓகே. ஸோ நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தர இருக்கு. அது முடிஞ்சோன்னா நாங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்து டைம் இருந்தா நாங்க இன்னைக்கு ஒரு கிளீனப் ப்ராக்டிකලුම් பார்ப்போம். ஓகே. ஸோ අද මම ඔයගොල්ලන්ට බැලන්ස් ටික තියෙනවා මේකප් ක්ලාසස් එකේ මේකප් ප්‍රොඩක්ට්ස් ගැන. ඒ ප්‍රොඩක්ට්ස් එක ඉවර වෙලා අපි ස්කින් කෙයාර් එකත් බලලා වෙලා තිබ්බොත් අද ප්‍රැක්ටිකල් එකක් කරමු. ක්ලීනප් ගැන. ඕකේ, ක්ලීනප් ගැන තමයි අපි අද බලන්න යන්නේ. සෝ කාට හරි මතක තියෙනවද අන්තිමට අපි බලපු මේකප් ප්‍රොඩක්ට් එක? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? லாஸ்டா நாங்க பார்த்த மேக்கப் ப்ராடக்ட் ஐ ஷேடோ பார்த்துட்டோம், காஜல் ஐலைனர் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மஸ்காரா பார்த்தோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது சொல்ல முடியுமா நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம்னு? ஐ சாரி, ஐஷேடோ மட்டும் பார்த்தோம். ஐ ஷேடோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்தது ஐ லைனர் பார்க்கணும். ஓகே, ஐ லைனர். ஸோ ஐலைனர்லயும் ரெண்டு விதமான ஐலைனர், ரெண்டு விதம் இல்ல, நிறையவே இருக்கு. மெயினா இருக்குது ரெண்டு விதமான ஐலைனர். ஓகே, நான் உங்களுக்கு ஐலைனர் போட்டோ ஒன்று போடுறேன். அப்பதான் நம்ம என்னத்தை பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும்.
ஓகே, சோ ஐலைனர். சோ ஐலைனர்ல 2 விதமான ஐலைனர்ஸ் இருக்கு. ஒன்னு லிக்விட் ஐலைனர், இன்னொன்னு ஜெல் ஐலைனர். ஓகே, சாரி, மேட் ஐலைனர். ஓகே, லிக்விட் நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். லிக்விட் ஐலைனர், ஜெல் ஐலைனர். நான் எல்லா ஆப்ஷன்ஸையும் போடுறேன் உங்களுக்கு. ஜெல் ஐலைனர், பென்சில் ஐலைனர், பென் ஐலைனர். ஓகே, சோ லிக்விட் ஐலைனர் எப்படி இருக்கும்னா லிக்விடா இருக்கும், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு சம்டைம்ஸ் ட்ரை ஆனா அது உரிச்சாலே அது அப்படியே உறிஞ்சு வந்துடும் ஐலைனர். ஓகே, லிக்விட் ஐலைனர் அப்ளை பண்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகே, இப்போ ஒரு பிகினர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, சோ ஒரு பிகினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்கப் பத்தி பெரிய சாய்ஸஸ் இல்ல, அவங்க இப்பதான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இப்பதான் அவங்களுக்கு அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க போக வேண்டிய சாய்ஸ் வந்து பென்சில் ஐலைனர் தான். ஓகே, ஏன்னா பென்சில் அதாவது மேட் ஐலைனர்ஸ் தான் பென்சில், அந்த மாதிரி ஐலைனர்ஸ். ஏன்னா பென்சில் ஐலைனர் உங்களுக்கு போடுறது அப்ளை பண்றது ஈஸி, ரிமூவ் பண்றதும் ஈஸி. கையில சில வேளை அழிச்சாலே அது அழிஞ்சிடும். ஆனா லிக்விட் அப்படி இல்ல, அது நீங்க போட்டு அது மெஸ்டப் ஆச்சுன்னா நீங்க ஃபுல் மேக்கப்பையும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும். ஓகே, சோ அதனால எப்பவுமே நீங்க ஒரு பிகினர் அப்படின்னா நீங்க எப்பவுமே போகணும் பென்சில் ஐலைனருக்கு தான். இல்ல நீங்க கொஞ்சம் ப்ரோவா மேக்கப் பண்றீங்க, உங்களுக்கு மேக்கப் நல்லாவே முடியும், நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு பண்றீங்க, நீங்க ஒரு பிரைடுக்கு பண்றீங்க, அந்த மாதிரி வரும்போது நீங்க கண்டிப்பா லிக்விட் ஐலைனருக்கு தான் போகணும். ஏன்னா நார்மல் பென்சில் ஐலைனரை விட லிக்விட் ஐலைனர் வந்து லாங் லாஸ்டிங், ரொம்ப நேரமா அது வந்து முகத்துல இருக்கும், ஒர்க் பண்ணும். ஓகே, சோ நீங்க வந்து முடியுமான அளவு ஜெல் ஐலைனர்ஸ் ஆர் லிக்விட் ஐலைனர்ஸ் அப்ளை பண்ண வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஐப்ரோ ஜெல் பத்தி படிச்சோம்ல போன கிளாஸ், அந்த ஐப்ரோ ஜெல்ல நீங்க வந்து ஐலைனரும் வரையலாம், காஜலாவும் யூஸ் பண்ணலாம், ஐப்ரோ ஜெல்லாவும் யூஸ் பண்ணலாம். அது சொல்றது ஐ ஜெல். சோ அதுல நீங்க அது அப்ளை பண்றதுன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ், அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அண்ட் அது வந்து பிரைடலுக்கு தான் செட் ஆகும், அண்ட் அது வந்து நல்ல ஃபுல் கண்லையும் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஐப்ரோ ஜெல், ஐப்ரோ ஜெல்ல நீங்க ஐலைனரா யூஸ் பண்ணலாம், காஜலா யூஸ் பண்ணலாம், அண்ட் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஐலைனர் பத்தி? சில ஐலைனர்ஸ் வரும் எப்படின்னா லிக்விட் ஐலைனர்ஸ், நீங்க ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம், காஜலாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்ப பாக்குறது வந்து ஐலைனர்ஸ். ஓகே, ஐலைனர்ஸ் எப்படி இருக்கும்னா ஐலைனர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு லிக்விட் ஐலைனர், ஜெல் ஐலைனர், பென்சில் ஐலைனர் அண்ட் பென் ஐலைனர். ஓகே, லிக்விட் ஐலைனர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை அப்ளை பண்ணும்போது உங்களோட கண்ணில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணக்கூடிய, என்கிட்ட இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு லிக்விட் ஐலைனர் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அதனால நான் காட்டல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவ் மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வரும். ஸோ அது நீங்க யூஸ் பண்றது ஈஸி. ஓகே, ஸோ லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்றது ஈஸி, ஆனா ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ பிகினர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா மேக்கப் பெருசா இயலாது, மேக்கப் வந்து எவ்ரிடே போடாதவங்க இருக்காங்கல்ல, எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் ஐலைனர் போட்டுட்டு போறவங்க, இப்பதான் மேக்கப் போட்டு பழகுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க எது யூஸ் பண்ணணும்னா பென்சில் ஐலைனர்.
பென்சில் ஐலைனர் அப்ளை பண்றது ஈஸி உங்களுக்கு. ஸோ அது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது பென் ஐலைனரும் ஈஸி. பென் ஐலைனர் இந்த போட்டோல இருக்க மாதிரி ஒரு பென். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு பழகின ஒருத்தங்களா இருந்தா எவ்ரிடே யூஸுக்கு ரொம்ப ஈஸி. டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். லாங் லாஸ்டிங்கா இருக்குது ஜெல் ஆர் லிக்விட் பென், இந்த மாதிரி ஐலைனர் தான். பென்சில் ஐலைனர் மோஸ்ட் ஆஃப் த டைம் லாங் டேர்ம்க்கா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, லாங் டைமா ஒர்க் பண்ணாது, எப்படியும் ஒரு 1 ஹவர்ல அது அழிஞ்சிடும். ஸோ நீங்க திருப்பி திருப்பி அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு பிராண்ட்ஸ் போடுறேன். லிக்விட் ஐலைனர் பிராண்ட்ஸ் Huda Beauty, Maybelline, Miss Rose, Huda, அப்புறம் பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸ். ஓகே, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் தான் லிக்விட் ஐலைனருக்காக இருக்க நல்ல பிராண்ட்ஸ். ஓகே, ஹுடா பியூட்டி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனா பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக், ஹுடா, வியானாவும் இதுல வரும். ஓகே, வியானா, மிஸ் ரோஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து எஃபோர்டபுளா யூஸ் பண்ணக்கூடிய ஐலைனர்ஸ். ஓகே, சோ அடுத்தது ஜெல் ஐலைனர் வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்றதை தான் நாங்க ஜெல் ஐலைனராகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜெல் ஐலைனரா யூஸ் பண்றது, நாங்க ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்றது ஜெல் ஐலைனர்ஸா யூஸ் பண்ணலாம். இதுக்கு இருக்க பிராண்ட் வந்து மேக். ஓகே, அடுத்தது பென்சில் ஐலைனர். பென்சில் ஐலைனர் நீங்க யூஸ் பண்ண ரொம்ப ஈஸி. ஓகே, பிகினர்ஸும் யூஸ் பண்ணலாம், எவ்ரிடே யூஸுக்கும் நல்லது. பென்சில் ஐலைனர் வியானால இருக்க பிராண்ட் நல்ல பிராண்ட். ஓகே, வியானா, மேபிலின் நல்ல பிராண்ட். அடுத்தது பென் ஐலைனரும் சேம். ஓகே, இந்த பிராண்ட்ஸ் நான் சொன்ன வியானா, மேபிலின் தான் பென் ஐலைனர். ஓகே, ஓகே, நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐலைனர் இப்போ சிங்களல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐலைனர் ගැන බලනකොට ஐலைனர் එක ගොඩක් වර්ග තියෙනවා. එක එකක් තමයි ලික්විඩ් අයිලයිනර්, ජෙල් අයිලයිනර්, පෙන්සිල් අයිලයිනර්, පෙන් අයිලයිනර්. ඕකේ, මම මේක එක එකට විදියට එක්ස්ප්ලেইন කරන්නම්. ලික්විඩ් අයිලයිනර් කිව්වම මේක නෙයිල් පොලිෂ් වගේ කන්සිස්ටන්සි එකක් තියෙනවා. මේක ඇප්ලයි කරන්න එක ලේසි. ඒ වුණාට බිගිනර්ස්ට වැඩි ඇප්ලයි කරන්න බෑ. මේක චුට්ටක් කන්සන්ට්‍රේට් කරලා ඇප්ලයි කරන්න ඕනේ. සෝ බිගිනර් කෙනෙක් නම් දැන් තමයි මේකප් එකක් දාන්න පටන් ගන්නව නම් ඒගොල්ලොන් යන්න ඕන ඔප්ෂන් එක පෙන්සිල් අයිලයිනර්. ඒක හොඳට දාන්න පුළුවන් නම් පෙන් අයිලයිනර් එකට යන්න පුළුවන්. ඕකේ, සෝ ඊළඟ එක ජෙල් අයිලයිනර්. සෝ ජෙල් අයිලයිනර් එකත් සේම්. ජෙල් අයිලයිනර් කියලා කියන්නේ අපි අයිබ්‍රෝස් වලට යූස් කරන අයිලයිනර් එක, ජෙල් එක අපි අයිලයිනර් විදියටත් යූස් කරන්න පුළුවන්, කාජල් විදියටත් යූස් කරන්න පුළුවන්. ඒක තමයි ඒකට කියන්නේ ජෙල් අයිලයිනර් කියලා. ඕකේ, සෝ මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? මම බ්‍රෑන්ඩ්ස් ටික දාලා තියන්නේ පල්ලෙහා. ඕකේ, පෙන් අයිලයිනර්, ජෙල් ඔයගොල්ලන් පෙන්සිල් අයිලයිනර් එක දාලා චුට්ටක් හොඳට පුරුදු වුණාට පස්සේ පෙන් අයිලයිනර් එකට මාරු වෙන්න පුළුවන්. ඕකේ, සෝ ඊළඟ එක ඊළඟ එක දැන් බ්‍රයිඩල් කෙනෙක්ට අපි මේකප් එකක් දානවා නම් ඔයගොල්ලන්ට දන්නවා බ්‍රයිඩල් කෙනෙක්ට මේකප් එක at least 8 hours හරි එයාගේ මූණින් තියන්න ඕනේ. ෆොටෝ ෂූට් එකට යනවා, ඊට පස්සේ වෙඩින් හෝල් එකේ ඉන්නවා, ඒ වගේ ආයෙත් ෆොටෝ ෂූට් එකට යනවා, ඒ වගේ තියෙන ඉඳා අපි දාන්න ඕනේ මේකප් එකක්. මේකප් දානකොට long lasting
ඒ කියන්නේ long hours ඒ මේකප් එක මූණේ තියන්න ඕනේ. waterproof makeup එකක් වෙන්න ඕනේ. so ඒ වගේ වෙලාවට අපි අනිවාර්යෙන් gel eyeliner නැත්නම් pen eyeliner නැත්නම් liquid තමයි bright එක use කරන්න ඕනේ. pencil eyeliner bright use කරන්න බෑ. ඒක මතක තියාගන්න. pencil eyeliner කියන්නේ 1 hour එකට මූණෙන් apply කරගෙන ඉන්න ඕනේ. එහෙනම් ඒක හරියන්නේ නැහැ. okay so gel eyeliner and liquid pen eyeliners තමයි use කරන්න ඕනේ. pencil eyeliner heavy makeup එකට අපි use කරන්න බෑ. okay so මේකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? any doubts? ஓகே ஸோ ஐலைனர்ஸ் பத்தி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நாங்க பாக்குறது මම බ්‍රෑන්ඩ්ස් ටික දාලා තියෙනවා chat box එකේ. okay so ඊළඟ අපි බලන්න යන්නේ කාජල්. කාජල් ගැන ඔයගොල්ලන්ට දන්නවා. කාජල් එකත් සේම ඒ ගැන එක්ස්ප්ලেইন කරන්න මොකුත් එච්චරට නෑ. ඒ හින්දා මම next subject එකට යන්නම්. so කාජල් අපි ඇස් වල යට දාන්න එක ඒකත් ස්මජ් ෆ්‍රී කාජල් එකක් තමයි යූස් කරන්න ඕනේ. එහෙම ස්මජ් ෆ්‍රී එකක් යූස් කරනවා නම් අනිවාර්යෙන් හොඳ ඔප්ෂන් එකක් තමයි ජෙල් ඒ කියන්නේ eyebrow gel එක කාජල් විදියට யூஸ் කරන්න එක. ஓகே சோ காஜலும் நீங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்க வந்து ஐ ஜெல்ல நீங்க காஜலை யூஸ் பண்றது. நீங்க கையை கண்ணை கசக்குனாலோ என்ன பண்ணாலும் அது வந்து அழியாது. அது அப்படியே இருக்கும் கண்ணுல. சோ அது பெட்டர் ஆப்ஷன். நீங்க ஐ ஜெல்ல காஜலா யூஸ் பண்றது. எவ்ரிடே யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா. ஓகே ஓகே சோ அடுத்தது ஐ லேஷ் மஸ்கரா பாக்குறதுக்கு முன்னாடி ஐ லேஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே
Okay, so eyelash extensions. Okay, so eyelash extension everyday யூஸ் பண்றது இல்ல, மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாட்டி பிரைடல் யூஸ்க்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது. இது அப்ளை பண்றதும் ஈஸி, இது ரிமூவ் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஓகே, நிறைய பேர் யோசிப்பாங்க அதை அப்ளை பண்ணோம்னா கண் கஷ்டமா இருக்கும்னு, அப்படின்னு இல்ல. ஓகே, அது ஒரு ஃபர்ஸ்டா போடுறவங்களுக்கு கூட கொஞ்ச நேரத்துல பழகிடும். ஓகே, ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்பவே ஈஸி அப்ளை பண்றதுக்கு. ஓகே, இது நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாங்க ப்ராக்டிக்கல் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியுமே இது வந்து புரியும். ஓகே, තව ප්‍රොඩක්ට් එකක් තමයි eyelash extension කියලා කියන්නේ. මම මේ ප්‍රොඩක්ට්ස් ගැන ඔයගොල්ලන්ට පෙන්නන්නේ. මම ඒ වෙලාව ප්‍රැක්ටිකල් ක්ලාස් එකකින් කියනකොට ඔයගොල්ලන්ට සමහර වෙලාවට තේරෙන්නේ නැහැ. ඒකට වෙලා යනවා. ප්‍රැක්ටිකල් කියලා කියන්නේ කොහොමද එක ලුක් එකක් 1 hour 2 hour එකට වැඩි යනවා. ඒ හින්දා තමයි මම මේක පෙන්නන්නේ. So eyelash extension. Okay, මේක ගොඩාක් ලේසි. මේකප් එකක් දාගන්න. Okay, so මේක දාගන්න එකත් glue එකක් තියෙනවා. ඒ glue එක දාලා use කරන්න ඕනේ. නැත්තම් අපිට මේ වගේම remove කරගන්න පුළුවන්. Okay, so இதுக்கு ஒரு glue தேவைப்படும். அந்த glue போட்டுட்டு தான் அப்ளை பண்ணும். glue நீங்க நினைக்காதீங்க அந்த glue திருப்பி ரிமூவ் பண்ண இயலாதுன்னு. அது ஐலாஷுக்கு யூஸ் பண்ற glue ரொம்பவே ஈஸி ரிமூவ் பண்றது. ஓகே, சோ இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? எனி क्वेश्चंस? ஓகே, சோ நான் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போறேன். அடுத்த ப்ராடக்ட் பவுடர் நாங்க பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து கான்டோரிங். ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு புரிய வேண்டிய சப்ஜெக்ட், கான்டோரிங்னு சொல்றது. கான்டோர் ஸோ கான்டோரிங். ஓகே, ஸோ கான்டோர் என்ன பண்றோம்? கான்டோர் அப்படிங்கிற கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் பத்தி இப்ப பார்ப்போம். ஓகே, ஸோ கான்டோரிங்கிறது நம்ம ஸ்கின்ல நாங்க எங்க எல்லாம், ஓகே, சில பேருக்கு நெத்தி பெருசா இருக்கும், சில பேருக்கு முகம் பெருசா இருக்கும், டபுள் சின் வந்திருக்கும். ஸோ எங்க ஃபேஸ நாங்க ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றது தான் கான்டோரிங். இது மூலமா நாங்க என்ன பண்றோம்னா, நம்ம மூக்கு சில பேருக்கு ஷேப் இல்லாம இருக்கும். சோ அந்த மூக்கை நாங்க எப்படி அழகா ஷேப்பா வைக்கிறது, ஷேப்பா ஒரு லுக் மேக்கப்ல கொண்டு வர்றது. சில பேருக்கு நெத்தி ஃபுல்லா பெருசா ரொம்ப பெருசா இருக்கும், அது எப்படி நாங்க குறைச்சு காட்டுறது. கண்ணும் வந்து இப்ப சபியா இருக்கவங்களுக்கு கண்ணும் ரொம்ப குண்டா இருக்கும், சோ அவங்களுக்கு எப்படி நாங்க வந்து மெலிவான ஒரு லுக்கை கொண்டு வர்றதுங்கிறது தான் நாங்க கான்டோரிங்ல பாக்குறது. ஓகே, சோ வாய் சில பேர்கிட்ட வாய் கிட்ட கான்டோர் பண்ணி நாங்க வாய் சின்னதா காட்ட முடியும். சோ கான்டோரிங்கிறது வந்து ஃபேஸ்ல நாங்க எங்கெல்லாம் குறைக்கணுமோ, எங்கெல்லாம் இருக்க விடயங்களை ஒடுக்கி காட்டணுமோ நாங்க அதுக்கு தான் கான்டோரிங் யூஸ் பண்றோம். இது கிளியரா உங்களுக்கு கான்டோரிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னு இதுக்கு சொல்றது கான்டோரிங். இதுவும் கிரீம்ல நீங்க கிரீமாவும் எடுக்கலாம், இல்லாட்டி லிக்விடாவும் யூஸ் பவுடராவும் எடுக்கலாம், லிக்விடாவும் இது வரும். இது கிளியரா உங்களுக்கு பிரவுன் கலர்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா கான்டோரிங் நாங்க செலக்ட் பண்றது எப்படின்னா, நம்ம ஃபேஸ் கலரை விட 4 மடங்கு டார்க்கான கலரை தான் நாங்க கான்டோரிங்கா யூஸ் பண்ணணும்.
ஓகே. சோ 4 ஷேட் டார்க்கா. ஹைலைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்க எங்களோட ஃபேஸ்ல எங்கெல்லாம் ஹைலைட்டா காட்டணும், எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிற ஏரியாஸ் தான் நாங்க ஹைலைட்டரா யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்தது ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஓகே. சோ எங்கெல்லாம் நாங்க எங்களோட ஃபேஸ ஹைலைட் பண்ணி, கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறமா சின் ஏரியால, மூக்குக்கு நடுவுல, நெத்தி, இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் நாங்க ஹைலைட் யூஸ் பண்றோம். ஹைலைட்டிங் கலர் எப்படி நாங்க சூஸ் பண்ணணும்னா, நாங்க எங்க ஸ்கின் டோனை விட 4 மடங்கு லைட் கலர்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகே. அதுதான் ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் ரொம்ப முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க ஒரு பிரைட்லோ இல்லாட்டி ஒரு ஹெவி மேக்கப்போ போடும்போது கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் ரொம்பவே முக்கியம். ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங், இதுவும் ஹைலைட்டிங் அப்படித்தான், நீங்க பவுடரும் வரும், லிக்விடும் வரும். எனி டவுட்ஸ்? இப்ப இதுல வந்து ரைட் சைடு இருக்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஹைலைட் யூஸ் பண்ணிருக்கனாலதான் இவங்களுக்கு அந்த ஒரு ஷைனியான ஒரு மேக்கப் லுக் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கழுத்துல, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணுக்கு, அந்த சின் போன் கிட்ட, நெத்தியில எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்கனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு ஷைனியான ஒரு லுக் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ஷைனியான ஒரு ஒரு ரேடியன்ட் லுக்குக்காக தான் நாங்க ஹைலைட்டை யூஸ் பண்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே. டவுட்ஸ் இல்லைன்னா நான் வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. සෝ ඕකේ දැන් අපි බලන්න යන්නේ කොන්ටෝරින් and highlighting ගැන. කොන්ටෝරින් කියලා කිව්වම කොන්ටෝරින් කියලා කියන්නේ අපේ මූණ හැමදාම හැම එක්කෙනාගේම මූණ එකම විදියට නැහැ. Okay, most of the time සමහර කට්ටියට නළල ලොකු වෙන්න පුළුවන්. සමහර කට්ටියට double chin තියෙනවා. සමහර කට්ටියට nose එක shape එකකින් තියන්නේ නැහැ. සමහර කට්ටිය chubby ඉඳලා ඒගොල්ලොන්ගේ skin දෙපැත්තම ලොකු නිකන් chubby වෙලා තියෙනවා. ඒගොල්ලොන්ව අපි පොඩ්ඩක් slim විදියට පෙන්වන්න, double chin තියෙනවා නම් ඒක අඩු කරලා පෙන්වන්න, nose එක shape කරලා පෙන්වන්න, නළල පොඩි කරලා පෙන්වන්න, මේ වගේ දේවල්ට තමයි අපි contouring use කරන්නේ. Okay, contouring අපි ගන්නකොට මේක gel product එකක් වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් liquid product එකක් වෙන්න පුළුවන්, powder විදියටත් use කරන්න පුළුවන්. මම නම් prefer කරන්නේ powder එක. powder එක apply කරන්න lazy. So මේක අපි දානකොට අනිවාර්යෙන් අපි apply කරන්න ඕන විදිය එකක් තියෙනවා. Okay, so ජෙල් එකක් use කරනකොට අනිවාර්යෙන් අපි හරියට බලලා use කරන්න ඕනේ. Okay, so අපි ඒ වගේ දේවල්ට තමයි contour use කරන්නේ. contour ගන්නකොට අනිවාර්යෙන් අපි අපේ skin shade එකට වැඩි අඩුවෙන්, ඒ කියන්නේ වැඩි dark shade එක, අපේ skin foundation color එකට වැඩිය 4 times dark color එකක් තමයි ගන්න ඕනේ contour කරන්න. Okay, highlighting කියලා කියන්නේ මේ දැන් මම left side දාලා තියෙන මූණකින් එයාගේ skin tone එකට වැඩිය dark shade එකක් දාලා තියෙනවා contour කරන්න. highlighting කියලා කියන්නේ අපේ skin එකේ අපි කොහෙද අපේ මූණේ
අපි highlight කරන්න ඕනේ. highlight කරන්න කැමති තැනවල් තියෙනවා නම් එතන අපි use කරන්න ඕනේ highlighter එක. අපේ skin foundation එකට වැඩිය 4 times light shade එකක්. ඒකින් මේ shine particles තියෙනවා. so මේක shine වෙනවා. so මේ වගේ apply කරන්න අපි choose කරන්න ඕන තැනවල්. chin area දාන්න පුළුවන්, T zone එකේ දාන්න පුළුවන්. ඊට පස්සේ මේ sides ටික ඒ වගේ දේවල් අපි දාන්න පුළුවන්. මේකට තමයි කියන්නේ chin area කියලා. okay? ඒ කියන්නේ මේ areas ටික. okay? so මේකේ මොන හරි doubts තියෙනවද? highlight කරාම තමයි මේ වගේ shade එකක් එන්නේ. sorry මේ වගේ look එකක් එන්නේ. දැන් right side තියෙන මූණෙන් nose එක shine වෙනවා. lip එකේ උඩ පැත්ත shine වෙනවා. chin area එක shine වෙනවා. T zone area එකකින් හයා highlight කරලා තියෙනවා. මේ වගේ කියලා කියන්නේ තමයි අපි highlighter and contouring use කරන්නේ. okay? මේකේ මොන හරි doubts තියෙනවද? எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரே கலர்ல contour பண்ண முடியாது. ரொம்ப டார்க் ஸ்கின் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை விட டார்க்கான ஒரு ஷேட் தான் நாங்க யூஸ் பண்ணணும். வெள்ளையா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ற கொண்டோரை கொண்டு போயிட்டு டார்க் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஹைலைட்டரும் அப்படித்தான். கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் கலரை விட லைட்டான கலர்ஸ், ரொம்பவே லைட்டான கலர் எடுத்தாதான் அது வந்து மேட்ச் ஆகும். வேற ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? பென் டைப் காஜல், பென் டைப்ல காஜல் வராது. மோஸ்ட்லி ஜெல் அண்ட் பென்சில். பென்சில் பென்சிலா வர்றதா இருந்தா உங்களுக்கு வந்து வியானாட நல்லம், மேக்ட நல்லம், அதுக்கப்புறம் காஜல் மேபிலின்ட காஜலும் நல்லம். ஓகே, மேபிலின்ல காஜல் ஐலைனர் ரெண்டும் ஒரே ஒரே பென்சிலா வரும், ஒரே ப்ராடக்டா, அதுவும் நல்லம். ஓகே, ஓகே. சோ அடுத்ததா நாங்க பார்க்க போறது பிளஷர். ஓகே, பிளஷர்னு சொல்றது சின்னதுல ரோஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. நாங்க கான்சர்ட்ல எல்லாம் 2 கன்னத்துலயும் போட்டு விடுவாங்க பிங்க் கலர்ல, அதுக்குதான் நாங்க பிளஷர்னு சொல்றோம். ஓகே, அதோட கரெக்ட் நேம் வந்து பிளஷர்.
ஓகே, சோ இதுவும் நாங்க மேக்கப்ப கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்ட, மேக்கப்ப கொஞ்சம் ஹெவியா கிராண்டா காட்ட யூஸ் பண்றது தான் பிளஷர். பிளஷர்லயும் நிறைய ஷேட்ஸ் இருக்கும். சோ மோஸ்ட்லி இப்ப வந்து ரொம்ப பிங்கிஷா ரெட்டா இருக்க ஷேட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. எல்லாருமே மேட் கலர்ஸ், நியூட் கலர் ஷேட்ஸுக்கு போயிட்டாங்க. ஓகே, இதுல இருக்க கலர்ஸ் மாதிரி தான் இப்ப யூஸ் பண்ற கலர்ஸ். ஓகே, சோ ரொம்ப ஹெவியா போட தேவையில்ல, ஒரு லைட்டான ஒரு 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 பிளஷ்ஷா, ஒரு பிளஷிங் லுக் ஒன்னு கொடுக்கறதுக்காக நீங்க இது யூஸ் பண்ணலாம் பிளஷர். ஓகே, இதுவுமே இப்ப லிக்விட்லயும் இருக்கு, பவுடர்லயும் இருக்குது. நான் எல்லாத்துலயுமே பவுடர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா லிக்விட் நீங்க போட்டுட்டு திருப்பி அழிச்சுக்க முடியாது. நீங்க திருப்பி மேக்கப்ப பிரைமர்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். சோ பெட்டர் நீங்க யூஸ் பண்றது பவுடர் பிளஷ், பவுடர் கான்டோர், பவுடர் ஹைலைட்டர்ஸ். நீங்க இதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரியே ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிளஷர் உங்களுக்கு தெரியும், இந்த ரோஸ் பவுடர்னு சொல்றதுதான் பிளஷர். ओके, सो रोज पाउडर කියලා කියන්නේ පොඩි කාලේ අපි ඒක තමයි දැන් බ්ලෂර් වෙලා තියෙන්නේ. අදම ඒකේ නම බ්ලෂර්, අපි තමයි රෝස් පවුඩර් කියලා කියන්නේ. සෝ මේක අපේ මේකප් එක චුට්ටක් ග්‍රෑන්ඩ් විදියට පෙන්වන්න, පොඩි බ්ලෂ් එකක් මූණෙන් පෙන්වන්න තමයි අපි බ්ලෂර් යූස් කරන්නේ. ඕකේ, සෝ බ්ලෂර් එක ඉස්සරහා තමයි රතු, පින්ක් මේ වගේ කලර්ස් එකකින් බ්ලෂර් යූස් කරගෙන හිටියේ. දැන් නියුඩ් කලර්ස් ඇවිල්ලා තියෙනවා. ඒක හරි ලස්සනයි නියුඩ් කලර්ස් ඇප්ලයි කරනකොට. සෝ මෝස්ට්ලි blushing look එකක් එන්න නැත්නම් matte look එකක් එන්න තමයි අපි use කරන්නේ. Okay, so blusher உங்களுக்கு ஓகே, சோ அடுத்தது லிப்ஸ்டிக்ஸ். ஓகே, லிப்ஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவலன்னு நினைக்கிறேன். நான் லிப்ஸ்டிக்ஸ்ல இருக்க வெரைட்டிஸை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், லிக்விட் மாதிரி இருக்கும், அப்ளை பண்றது மோஸ்ட்லி மேட் கலர்ஸ்ல இருக்கும் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஓகே, சோ அடுத்தது ஸ்டிக் லிப்ஸ்டிக்ஸ். ஸ்டிக் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டோ போடுறேன். இதுதான் ஸ்டிக் லிப்ஸ்டிக் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது. ஓகே, ஓகே, சோ அடுத்தது பென்சில் லிப்ஸ்டிக். உங்களுக்கு தெரியும், பென்சில் லைனர்ஸா யூஸ் பண்றது. ஓகே, அடுத்தது பேலட், ஐ ஷேடோ மாதிரியே பேலட்ல வர லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. நான் இது வந்து ஒரு ஒரு லிப்ஸ்டிக் வெரைட்டிஸ், இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே,
பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இதுதான் வெரைட்டிஸ். பேலட் லிப்ஸ்டிக், ஸ்டிக் லிப்ஸ்டிக், லிக்விட், பென்சில் லிப்ஸ்டிக். ஓகே, இதுதான் இருக்கிற வெரைட்டிஸ். ஓகே, ஸோ இது கிளியரா? இதோட உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நான் அது முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, सो इलंगे का लिपस्टिक लिपस्टिक गाना मांग गोडा एक्सप्लेन करांडा यान्ने ने एका स्टिक लिपस्टिक केला की यान्ने मेकअप. ओके, सो सेकंड पेंसिल लिप लाइनर वगे यूज कराने के एका लिक्विड लिक्विड की यान्ने मैट कलर्स के इन्ने का लिक्विड विदियट තියනවා ඔයගොල්ලන්ට දන්නවා මේ වගේ මේ ඊළඟ එක palette. so මේක තමයි lipstick varieties තියෙන්නේ. මේ ගැන මම එච්චර එක්ස්ප්ලেইন කරන්න ඕනේ නෑ කියලා මම හිතනවා. සෝ ඊළඟ එක ලාස්ට් ප්‍රොඩක්ට් එක fixing spray. okay, fixing spray. ஓகே, இது வந்து மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ மேக்கப் அழியாம மேக்கப் வந்து கலையாம இருக்கிறதுக்காக தான் நாங்க மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மேக்கப் ஃபிக்ஸர் போட்டதுக்கு அப்புறமா உங்களோட மேக்கப் வந்து வெயில்னாலயோ இல்லாட்டி சூடுனாலயோ கரையாம இருக்கும். மேக்கப் அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும் ஃபேஸ்ல. அதுக்கு தான் நாங்க மேக்கப் ஃபிக்ஸர். இது ஒரு ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரேயை நாங்க அப்ளை பண்றது. ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ்? மேக்கப் ஃபிக்ஸர்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேக்கப் ஃபிக்ஸர் அதாவது மேக்கப் ஸ்ப்ரே நாங்க யூஸ் பண்றது லாங் லாஸ்டிங்கா மேக்கப்பை வச்சுக்கிறது. ஓகே, मेकअप यूज करा मेरे कियाने फिक्सिंग स्प्रे नता मेकअप फिक्सर. सो मेकअप यूज कराने අපි මේකප් එකක් දාලා ඉවර වෙලා මූණෙන් මේක ඇප්ලයි කරාම අපේ මේකප් එක ලොන්ග් ලාස්ටිං වෙනවා. ඕකේ, මේකප් එක ලොන්ග් ලාස්ටිං තියා ගන්නවා. දිය වෙන්නේ නැතුව ඒ වගේ දේවල් වලට මේක අපි යූස් කරන්න පුළුවන්. හෙවි මේකප් එකක් දාලා මේක යූස් කරන්න පුළුවන්. සෝ මේක මේකප් ස්ප්‍රේ නැත්තම් මේකප් ෆික්සිං ස්ප්‍රේ නැත්තම් මේකප් ෆික්සර් කියලා කියනවා අපිට. හැම ස්කින් එකටම යූස් කරන්න පුළුවන්. හැම ස්කින් ටෝන් එකටම යූස් කරන්න පුළුවන්. ஓகே, මේක නිකන් වතුර වගේ ஸ்ப்ரே එකක්. இது வந்து தண்ணி மாதிரி ஒரு ஸ்ப்ரே. இது வந்து நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யூஸ் பண்ணலாம். எனி क्वेश्चंस? இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட். மேக்கப்ல இருக்க क्वेश्चंस ஏதாவது கேளுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தியும் இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்ஸ். இத முடிச்சிட்டு நாங்க ஸ்கின் கேருக்கு போகலாம்.
ஓகே, நான் பிராண்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு. மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பிராண்ட்ஸ். ஓகே, மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பிராண்ட்ஸ். மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பிராண்ட்ஸ். மேக் இருக்கு, கிரைலான்லயும் இருக்கு, கிரைலான், டர்மா. ஓகே, இந்த பிராண்ட்ஸ்ல நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ் இருக்கு. ஓகே, லாங் லாஸ்டிங்கா யூஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேஸ் இருக்கு. ஓகே, මේක තමයි මේකප් ෆික්සිං ස්ප්‍රේ බ්‍රෑන්ඩ්ස් ටික MAC Trilon Derma. ஓகே, ஹரி லிப்ஸ்டிக்கான லிப்ஸ்டிக் பத்தி நான் மறுபடியும் சொல்றேன். லிப்ஸ்டிக்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மெயினா இருக்க வெரைட்டி ஸ்டிக் லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக், பென்சில் லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா கலர்ட் லிப்ஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நீங்க பேசிக் இது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டிக் லிப்ஸ்டிக்ங்கிறது நம்ம எந்த நாளும் யூஸ் பண்ற அந்த ஸ்டிக்ல வர்ற லிப்ஸ்டிக். லிக்விடுங்கிறது லிக்விட் இதா இருக்கும், நீங்க அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி மேட் கலர்ஸ்ல தான் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வரும். ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நீங்க தண்ணி குடிச்சாலும் என்ன குடிச்சாலும் லிக்விட் லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் ஸ்டிக் லிப்ஸ்டிக்கை விட. ஓகே,
ஓகே ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தி எனி क्वेश्चंस ඒதாவது இருக்கா මේකප් ප්‍රොඩක්ට්ස් ගැන අපි මේ දවස් 3ක් විතර බැලුවා. මේකේ මොන හරි ඩවුට්ස් තියෙනවද? ඩවුට්ස් තියෙනවා නම් මගේ ළඟ අහන්න. නැත්නම් අපි ඊළඟ එකට යන්න පුළුවන්. නැත්නම් මට ටයිම් එකක් දෙන්න මම ඔයගලන්ට ස්කින් කෙයාර් ගැන කියලා දෙන්න. මේක ඉවරයි නම්.
ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது கிளென்சர்ஸ். ஓகே, சோ கிளென்சர், நான் கிளென்சர் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். யாருக்காவது சாட் பாக்ஸ்ல போட முடியுமா கிளென்சர், இல்லாட்டி மைக்ல சொல்ல முடியுமா கிளென்சர் அப்படின்னா என்னன்னு? ஏன்னா நான் உங்களுக்கு கிளென்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். මං ක්ලෙන්සර් ගැන ඔයගොල්ලන්ට මේකප් ප්‍රොඩක්ට්ස් ගැන කියලා දෙනකොට එක්ස්ප්ලেইন කරා. සෝ ක්ලෙන්සර් ගැන ඔයගොල්ලන්ට තියෙන අයිඩියා එක මොනවද කියලා කවුරු හරි chat box එකකින් දාන්න පුළුවන්ද? නැත්නම් මයික් එකකින් කියන්න පුළුවන්ද? ஸ்கின்னை டீப்பா கிளியர் பண்ற ப்ராடக்ட் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அதுதான் கரெக்ட். ஓகே, ஸ்கின்னை நாங்க டீப்பா கிளென்ஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். நாங்க ஸ்கின்ல இருக்க தூசி அழுக்கு, இது மேக்கப்புக்கு மட்டும் இல்ல, எவ்ரிடே நாங்க கிளென்ஸ் பண்ணணும் ஃபேஸ. நம்ம ஃபேஸ்ல இருக்க தூசி அழுக்கு மத்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க ரிமூவ் பண்றதுக்கு தான் நாங்க கிளென்சர் யூஸ் பண்றோம். ஓகே, சோ கிளென்சர் அப்படிங்கிறது நம்ம முகத்துல இருக்க தூசி அழுக்க டர்ட்டை கிளீன் பண்ற நாங்க யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். ක්ලෙන්සර් කියලා කියන්නේ අපේ ෆේස් එකකින් තියෙන ඩස්ට් එක, දූවිලි ඉවත් කරලා අපේ ස්කින් එකේ ඔයිල් තියෙනවා නම් ඒක මේකප් මේ වගේ දේවල් රිමූව් කරන්න අපි යූස් කරන්න එක. මේක අපිට හැමදාම යූස් කරන්න පුළුවන්. ஓகே, ஓகே. சோ அடுத்தது டோனர். ஓகே, டோனர் பத்தியும் நான் உங்களுக்கு சொன்னேன். டோனர் அப்படிங்கிற ப்ராடக்ட் நாங்க வந்து ஃபேஸ்ல இருக்க நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க சின்ன சின்ன போர்ஸ் ஓபன் ஆகும்.
ஸோ அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும் போது நாங்க எங்களோட உள்ளுக்கு நாங்க அதை க்ளோஸ் பண்ணாம விட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அழுக்கு போயிட்டு சேர்ந்து ஸ்கின்ல இன்னும் சின்ன சின்ன இதுகள் போய் சேர்ந்துதான் ஆக்னி வருது. ஸோ நாங்க போர்ஸ் ஓபன் பண்ணா திருப்பியும் போர்ஸை க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக தான் நாங்க ஸ்டோனை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன் இப்போ. ஸோ உங்களுக்கு வந்து நான் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டைம் இருந்தா உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏன்னா இப்போ ஆல்ரெடி 12. ஸோ நான் உங்களுக்கு ப்ராடக்ட் இது பண்ணி காட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஓகே, டைம் இருந்தா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்க்ரப். ஓகே, ஃபேஷியல் ஸ்க்ரப். ஸோ ஃபேஷியல் ஸ்க்ரப் நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்மளோட ஸ்கின்ல எப்பவுமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்னு 2 விதமான திங்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தான் நாங்க ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ අපි ස්ක්‍රබ් යූස් කරන්නේ අපේ මූණේ තියෙන black heads white heads ටික remove කරගන්න තමයි අපි scrubs use කරන්නේ most of the time. Okay, so ඊළඟ එක අපි scrub එකක් use කරනකොට අනිවාර්යෙන් ගොඩාක් important දෙයක් තමයි අපි scrub use කරනකොට අපේ skin එක ගොඩාක් තදට use කරන්න එක හොඳ නැහැ. scrub කියලා කියන්නේ ගොඩාක් නිකන් වැලි වගේ product එකක්. ඒක ගොඩාක් රෆ්. ඒක මූණෙන් අපි ගොඩාක් රෆ්ලි ඇප්ලයි කරාම අපේ මූණේ ස්කින් ග්ලෝ එක ඩල් වෙන. ඒ ඉඳ පුළුවන් තරම් අපි ස්ක්‍රබ් එකක් යූස් කරනකොට අපි මූණෙන් අඩුවෙන් යූස් කරන්න ඕනේ. ඕකේ, ஸ்க்ரப் அப்படிங்கிறது ஃபேஷியல் ஸ்க்ரப் நாங்க யூஸ் பண்றதுக்கு ரீசன் நம்மளோட ஸ்கின்ல பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்னு இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். கரும்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபேஸ்ல மூக்குல சின்ல இந்த மாதிரி ஏரியால எல்லாம் இது நிறையவே இருக்கு. ஓகே, இதுக்கு சொல்றது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல நிறைய மூக்குல ரொம்ப நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரஃப் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நிறையவே இது வரும். இது வந்து வர்றதுக்கு ரீசன் நாங்க ஒழுங்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணாதனால. ஸோ இது வந்து ஓப்பன் போர்ஸ் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாட்டியும் வரும். ஸோ இதை வந்து நாங்க ஸ்க்ரப் மூலமா தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸ்க்ரப் மூலமா தான் நாங்க இதை பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவரை வச்சு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்க ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்றோம். ஸ்க்ரப்ங்கிறது ஒரு மணல் மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நாங்க அப்ளை பண்ண இயலாது ஃபேஸுக்கு. ஓகே, சோ இதை நாங்க ஸ்க்ரப் மூலமா தான் நாங்க மசாஜ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம். இது கிளியரா உங்களுக்கு ஸ்க்ரப் பத்தி, ஸ்க்ரப்பிங் பத்தி? ஐ திங்க் நான் எனக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்னைக்கு பண்ணி காட்ட முடியாது. எனக்கு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே ½ ஹவர்ல செய்ய முடியாது. அப்படியும் 1 hour 1.5 hour சரி ஆகும் உங்களுக்கு செய்ய. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேற கிளாஸஸ் இருக்குன்னு.
ஓகே. சோ ஸ்க்ரப்பிங். ஓகே. சோ இன்னொரு ப்ராடக்ட் தான் ஃபேஷியல் மாஸ்க் இல்லாட்டி ஃபேஷியல் பேக்னு நாங்க சொல்றது. ஓகே. இது வந்து நாங்க எங்களோட இந்த 4 ப்ராடக்ட்ஸும் தான் மோஸ்ட்லி மெயின். ஓகே. கிளென்சர், டோனர், ஸ்க்ரப், மாஸ்க். ஸோ மாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்க எங்களோட ஃபேஸ்ல நாங்க ஃபேஷியல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்றது தான் மாஸ்க் இல்லாட்டி பேக்னு நாங்க சொல்றது. ஓके. सो मास्क නැත්නම් පැක් කියලා අපි අන්තිමට යූස් කරන්නේ ක්ලීන් අප් එකක් හරි ෆේෂියල් එකක් කරනකොට මේන් ප්‍රොඩක්ට් හතරක් තියෙනවා. ඒ කියන්නේ ක්ලෙන්සර්, ටෝනර්, ස්ක්‍රබ් ඊළඟ එක මාස්ක්. මේ හතරම තමයි ඉම්පෝටන්ට් අපි මේකප් එක අපි ස්කින් කෙයාර් එකට යූස් කරන්නේ. ක්ලීන් අප් එකට මේ හතර තමයි ගොඩාක් ඉම්පෝටන්ට් එක. सो මේක යූස් කරන්ද අපි අනිවාර්යෙන් අපි මාස්ක් එකක් යූස් කරන්න ඕනේ. මාස්ක් නැත්නම් පැක් කියලා කියන්නේ අපි අන්තිමට ෆේෂියල් ඔක්කොම ඉවර වෙලා අපේ ස්කින් එකට නියුට්‍රිෂන් එකක් ගන්න අපි යූස් කරන එකක් තමයි පැක් කියලා කියන්නේ. ஸோ இந்த நாலும் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் நினைக்கிற கிளாஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ப்ராக்டிக்கல் வந்து பண்ணி காட்டுறேன். எனி கொஸ்டின்ஸ்? நீங்க எந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து மேக்கப் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து ஒரு பிரைமர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். பிரைமர் இல்லாம நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டாலும் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஆனா நீங்க யூஸ் பண்ற பிராண்ட் நல்ல பிராண்டான்னு பாத்துக்கோங்க. ஹைபிஸ்கஸ், அலோவேரா எந்த ப்ராடக்டா இருந்தாலும் யூஸ் பண்ணா நீங்க யூஸ் பண்ற பிராண்ட்ல தான் இருக்கு. ஓகே. நீங்க அந்த பிராண்ட் நல்ல பிராண்டான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. Any other questions? லிங்க் போடுங்க. Sorry. எனக்கு கொஸ்டின் சரியா கேட்கல. ஓ, டெலிகிராம் லிங்க். ஓகே 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 ஓகே. கேர்ள்ஸ் என்ற டெலிகிராம் லிங்கை ரிகவர் பண்ணவே முடியல. எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல. டெலிகிராம்ல இருக்கவங்களுக்கு வந்து என்னோட லிங்க் போகுது. ஆனா புதுசா இருக்கவங்களுக்கு லிங்க் வந்து போகுது இல்ல. அது ஏன்னு புரியல எனக்கும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதே இல்ல. யா சுலேஹா? අපි වෙනම අරිමුද මේගොල්ලන්ට දැන් කොහොමත් තව බැඩ්ජස් එනවනේ දිගටම. ඔව්. ඔය හැරලා ඊට පස්සේ අපි දාමු අනිස්සරේ ක්ලාස් එක. පුළුවන් අයට මම දෙන්නම් මට දාන්න. මේ ඔය මේකෙන් තියෙනවේ සුලේහා 300ට වැඩිය ප්‍රොඩක්ට්ස්. මම ඒක තමයි කල්පනා කරන්නේ මොකද කරන්නේ කියලා.
මොකද දැන් කොහොමත් තව බැච් එනවනේ මෑම් දිගටම. ඔව්. එතකොට ඕනේ වෙනවනේ අපිට. ගොඩක් අය මටත් මෙසේජ් කරලා තිබුණා ලින්ක් එක ඇතුළට යන්න බෑ කියලා. ඉතින් මං ගහනකොට මට මොකද මං ඉන්නවනේ ඉතින්. ආයෙ මං දාලා බලන්නම් සුලේහා මේගොල්ලොන්ට ඒක මේ වැඩ කරනවද කියලා. நான் மறுபடியும் லிங்க் போடுறேன். நீங்க சுலேஹா கிட்டையும் கேட்டீங்கன்னு சுலேஹா சொன்னாங்க. நான் போடுறேன். இந்த லிங்க் ஒர்க் பண்ணுதான்னு பாருங்க. ஓகே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஏன்னு தெரியல, வரமாட்டேங்குது. ஒருக்கா லாஸ்டா போட்டேன். நான் இப்போ ஒரு லிங்க் போட்டிருக்கேன், அதை டச் பண்ணி பாருங்க அது ஓபன் ஆகுதான்னு. සුලේහා මම මේගොල්ලන්ට ලින්ක් එකක් දාලා තියෙනවාද තියෙනවා බලමු මේක වැඩ කරනවද කියලා. කවුරු හරි කෙනෙක් චෙක් කරලා කියනවනේ. வந்துச்சு மேம். ஓகே, அப்ப அதுதான் லிங்க். ஓகே, சோ அதுல நீங்க ஜாயின் ஆகுங்க. ஜாயின் ஆகுனீங்கன்னா அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நீங்க அப்படி வாங்குறதா இருந்தா உங்களுக்கு வந்து வாங்கிக்க முடியும் என்கிட்ட. ఓకే, సో இன்னைக்கு క్లాస్ අප நான் එන්ඩ් பண்றேன். මේක තමයි මගේ ප්‍රොඩක්ට්ස් ලින්ක් ටික. ඔයගොල්ලන්ට කැමති එක්කෙනාට ප්‍රොඩක්ට්ස් ගන්නව නම් එකකින් ගන්න පුළුවන්. ஓகே மேம், யா குரூப்ல வந்து அந்த கடைசியா உங்களுக்கு ஹார்ட் காப்பி சர்டிபிகேட்டுக்கு ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்காங்க ஃபில் பண்ண. ஓகே, அப்ப எல்லாம் முடிய விட்டு தான் நீ அதை செய்யணும். அது எப்படின்னு எனக்கு தெரியலடா. உங்களுக்கு வந்து மிஸ் சாரி හෙලෝ சோ மிஸ் ஹலோ කියන්නද මෑම් මේක ගැන? சுலேஹா ඔයා කියන්න. அது அந்த ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் வேணும்னா மட்டும்தான் அது ஃபில் பண்ணணும். இ சர்டிபிகேட் வேண்டியதாக அது இமெயிலே வரும் உங்களுக்கு செஞ்ச கோர்ஸுக்கு. சரியா? ஓகே மேம். ஓகே ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா அந்த வேற மத்த கோர்ஸ் இருக்கு, கேக் மேக்கிங் அண்ட் டிசைன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சா அல்லது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? எனக்குடா அத பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாது. நீங்க தக்ஷிலா மிஸ் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எந்த ரோல் இங்க வந்து உங்களுக்கு வந்து பியூட்டி கல்ச்சர் டீச் பண்றது. மத்தபடி Yeah, ma'am. கிளாஸஸ் ஆனா பத்தி இது தக்ஷிலா பத்தி அவங்களோட என்னென்னு கான்டாக்ட் பண்றது? அவங்களோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா கான்டாக்ட் No, ma'am. பண்றதுக்கு? குரூப்ல No, ma'am. மேம் யா சுலேஹா நீங்க எத்தனாவது பேட்ச்ல இருக்கிறீங்க? 8 B8. பேட்ச் 8ஆ? ஓ பேட்ச் 8க்கு எல்லாம் கேக் முடிஞ்சு. ஓகே එතකොට மேம். මෙයාස් මේ ඊළඟ බැච් එකට මේ ඇඩ් වෙන්න පුළුවන් නේ සුලේහා? ඒක ඒගොල්ලන් අහන්න ඕනේ කොලෙජ් එකෙන්. நீங்க எனக்கு கால் வந்து கொடுங்க, நான் மெசேஜ் போடுறேன்.
அது நான் சொல்றது போனுக்கு கால் பண்ணி பாருங்க. நீங்க பேச்சுலர் 8ல செய்ய இல்லையா கேக் கிளாஸ்? நோ மேம். இப்பவும் போறது நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல மிச்சம் பேட்ஜிக்குது. நீங்க எனக்கு என் நம்பர் தெரியுமா? இல்ல மேம். சொல்லவா சுருக்க எழுதி கொள்ளையிலுமா? யா. நோட் 777 ஓகே 85 ஓகே 1291. ஓகே அதுக்கு கால் கொடுங்க, நான் சொல்றேன். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே. சோ கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? யா, ஷிஃபானா போட்டிருக்காங்க ஃபாரெவர் ஸ்கின் கேர். ஃபாரெவர் ஸ்கின் கேர் நல்ல பிராண்ட் தான், நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நான் கிளாஸ் எண்ட் பண்றேன்.